மத்தேயு 18வது அதிகாரம் 20வது வசனம். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் நடுவில் அவர் இருக்கிறார். இயேசு நம் நடுவில் இருக்கிறது அவருக்கும் நமக்கும் இருக்கும் உறவை குறிக்கிறது. யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமுள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இயேசு நம் நடுவில் இருக்கிற போது நம்முடைய வாழ்க்கையில் பயம் இருக்காது. மத்தேயு 8:23-27 வசனங்கள். அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாயிருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். இயேசு நம் நடுவில் இருந்தால் நம்முடைய குறைவை நிறைவாக்குவார். கானா ஊர் கல்யாணத்திலே இயேசு இருந்தபோது தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். 5 அப்பம் 2 மீன்களை 5000 பேருக்கு கொடுத்து அதிசயம் செய்தார். முழுவதும் கடலில் வலையை போட்டும் ஒரு மீனும் கிடைக்காத போது இயேசு அவர்கள் நடுவில் வந்து வலையை வலதுபுறம் போட சொன்னார். பேதுரு இயேசு சொன்னபடியே செய்தான். வலை கிழிந்து போகத்தக்கதாக நிறைய மீன்களை அவர்கள் பிடித்தார்கள். இயேசுவை குறித்து எவ்வளவோ சொல்லிக் கொண்டு போகலாம். சீஷர்கள் ஓரிடத்தில் கூடியிருந்தபோது கதவு சாத்தப்பட்டிருந்தது. இயேசு அவர்கள் நடுவிலே தோன்றி, உங்களுக்கு சமாதானம் என்றார். இந்த அற்புதமான இயேசு உங்களோடு இருந்தால் நீங்கள் சமாதானமாக வாழ்வீர்கள், ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், நித்திய ஜீவனையும் பெறுவீர்கள். இயேசுவே, எப்போதும் உம்முடைய தொடர்பு, ஐக்கியம் என்னோடு இருக்கும்படி ஜெபிக்கிறேன். என்னை கைவிடாதிரும், காத்து கொள்ளும். ஆமேன்.